Hi friends, நான் உங்கள் எல்பிஎம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி இப்படி ஒரு அனிமேட்டட் கண்டெய்னர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பேக் பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு அகைன் வந்து மேக்ஸிமைஸ் ஆயிடுது. அகைன் நான் வந்து இந்த ட்ராயர் பட்டனோ அல்லது மெனு பாரையோ நான் கிளிக் பண்ணால் எனக்கு என்னென்ன மெனுஸ் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம வர வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா ப்ரொஃபைல் கிளிக் பண்ணால் அதோடைய பேஜ் நமக்கு இங்கே ஷோ ஆகுறது, அண்ட் செட்டிங் கிளிக் பண்ணால் அதுக்குள்ள பேஜ் நமக்கு ஷோ ஆகுறது, அண்ட் அகைன் நான் பேக் கிளிக் பண்ணால் எப்படி பேக் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் எப்படி நம்ம இந்த அனிமேட்டட் கண்டெய்னர் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஹலோ வேர்ல்டுங்கிற ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி நம்ம எல்லாமே டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பேக்கேஜ் மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணிருக்கோம், வாய்டு மெனு வச்சிருக்கோம், அண்ட் இந்த கிளாஸ் வச்சிருக்கோம். ஓகே, இப்போ நான் ரிமைனிங் உள்ள எல்லா கிளாஸையும் வந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து கோட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜெட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு ஸ்டேட்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட் ஸ்டேட் யூஸ் பண்ணும். ஸோ தட் நமக்கு வந்து ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜெட் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஹோம் பேஜ் அப்படிங்கிற அந்த பேஜ் நேம் கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ என்ன வரும்னா எனக்கு ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் மட்டும் ஷோ ஆகும். ஓகே, ஸோ இங்கே கண்டெய்னர் கொடுத்துருவோம். ஸோ பிளாக் கலர் வரும். ஓகே, இங்கே ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வரும். ஓகே, ஃபைன் வந்துருச்சா. இப்போ நமக்கு என்ன பார்ட்னா ரெண்டு பார்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து இங்கே உள்ள மெனுஸ் நமக்கு ஒரு பார்ட்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே அந்த என்ன பேஜோ, ஹோம்னா ஹோம் பேஜோ, செட்டிங்னா செட்டிங் பேஜோ நமக்கு அது இருக்கும். ஸோ தட் அப்போ இங்கே என்ன பண்ணலான்னு பாருங்கள். இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா ரெண்டு பேஜாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டாக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ ஸ்டாக் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்டாக்குங்கிற விஜெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன ஆட்ரிபியூட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கொடுக்க போகிறது என்னென்னா மெனுஸ் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ மெனுஸ் பேஜ். ஓகே, ஏன்னா அங்கே தான் நமக்கு எல்லா மெனுஸும் இருக்கும். அண்டு செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் பேஜ், ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் பேஜ். அப்போ இண்டிவிஜுவல் பேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஜுவல் பேஜ். ஓகே, ஸோ இந்த கமெண்ட் லைன் உங்களுடைய பர்பஸ்க்கு தெரியுதுக்காண்டி தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரெண்டு பார்ட்டாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமெண்டில் தெரிஞ்சிருக்கும். ஒன்று மெனு பேஜ். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு செட் ஆஃப் வந்து பிரித்து வச்சிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெனு பேஜுக்காண்டி வச்சிருக்கோம், ஒன்று வந்து இண்டிவிஜுவல் பேஜுக்காண்டி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ இந்த மெனு பேஜுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன பண்ணாலும் நமக்கு தேவையான ஒரு கண்டெய்னர் வந்து ஃபஸ்ட் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஒரு கண்டெய்னர் அப்படின்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னது அனிமேட்டட் கண்டெய்னர் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, அனிமேட்டட் கண்டெய்னர் ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு அங்கேயே ஆப்ஷன் ஷோ ஆகும். அனிமேட்டட் கண்டெய்னர். ஓகே, அந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்னங்கிறத இதில் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு டியூரேஷன் வேணுமோ ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம், ஏன்னா இது அது வந்து ஃபஸ்ட்டு மேண்டரியாக இருக்குது. அப்போ டியூரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே அதில் வந்து ஜஸ்ட்டு மில்லி செகண்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு மில்லி செகண்ட்ஸில் கொடுத்தா ஓகே கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ டியூரேஷன் அதில் மில்லி செகண்ட். ஓகே, இதில் வந்து மில்லி செகண்ட் இந்த இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது மில்லி க்ரோஸ். ஸோ மில்லி செகண்ட்ஸ் அதில் ஒரு ஜஸ்ட் ஒரு 300 செகண்ட்ஸ் நம்ம கொடுத்து ஜஸ்ட் இதை சேவ் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த கண்டெய்னருக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து மெனுஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குது, வெர்டிகலாக இருக்குது. அப்போ இதில் சைல்டு கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு காலம் விஜெட் நமக்கு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அப்போ காலம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்டு காலம்ங்கிற விஜெட்டில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஜஸ்ட்டு சில்ட்ரன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் என்ன கொடுக்கலாம்னா மெனுஸ் நமக்கு சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா. அப்போ லிஸ்ட்டு டைல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெனு அதாவது ஐக்கான் இருக்குது, அதுக்கு அடுத்து வந்து டைட்டில் இருக்குது. ஸோ தட் அப்போ இதில் இருந்து லிஸ்ட்டு டைல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. லிஸ்ட்டு டைல். ஓகே, ஃபைன். இந்த லிஸ்ட்டு டைலில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் வந்து ஃபஸ்ட்டு வந்து லீடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லீடிங்கில் வந்து நம்ம என்ன கொடுப்போம், ஐக்கான் கொடுப்போமா. ஓகே, ஐக்கானில் ஐக்கான்ஸ் டாட். ஓகே, நம்ம என்ன கொடுப்போம், நமக்கு ஏதாவது ஒரு ஐக்கான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹோம் அப்படின்றனால ஹோம் ஐக்கான் அப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். அண்ட் இதை ஜஸ்ட்டு சேவ் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன வரும்னா ஒரு கண்டெய்னர் இருக்கும், அதில் வந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு ஐக்கான் வந்து ஷோ ஆகிருக்கும். ஓகே, ஃபைன் வந்துருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த கண்டெய்னருக்கு ஃபஸ்ட்டு வந்து பண்ணிக்கலாம் ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் கண்டெய்னரில் வந்து பேக்ரவுண்ட் கலர் அதாவது கலர் ஸ்டார்ட் லைக் என்ன கலர் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ப்ளூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ப்ளூ கிரே அல்லது வந்து ஓகே ஜஸ்ட் இதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து இந்த கலர் வந்து அப்ளை ஆகிருக்கும். ஓகே, வந்துருச்சா. இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வைக்கிற மெனு பார். ஓகே, இப்போ இந்த மெனுக்கு வந்து நம்மலாம் இதோடைய பிளாக் கலராக இருக்கிறதுனால கரெக்டாக தெரியாது. அப்போ இதுக்கு வந்து கலர் நம்ம அப்ளை பண்ணலாம். லைக் வந்து கலர் பார்த்திங்கன்னா கலருக்கு வந்து என்ன கலர் கொடுக்கலாம்னா ஒயிட் கலர் கொடுக்கலாம். அப்போ கலர் ஸ்டார்ட் ஒயிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுக்கலாம்னா இப்போ லிஸ்ட் டைலில் லீடிங் முடிஞ்சிச்சா. இப்போ டைட்டில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த அட்ரிபியூட் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் விஜெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு டைட்டில் கொடுக்கணுமா. இப்போ லைக் வந்து ஹோம் அப்படின்னு ஹோம்ங்கிற பேஜ் கொடுக்க போகிறோம். ஓகே, இதுக்கு நம்ம ஸ்டைலுங்கிற அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைல்
டெக்ஸ்ட் ஸ்டைல். ஏன்னா இப்போ டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அப்போ நம்ம இப்போ அப்ளை பண்ணி இதுக்கும் வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, கலர்ஸ் டாட் ஒயிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபாண்ட் வெயிட் வேணுமா கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல்டாக இருக்கணும் அப்படின்னா போல்டு கொடுத்துக்கலாம், இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் ஜஸ்ட் இதை சேவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். வந்துருச்சா? ஓகே ஃபைன், இப்போதைக்கு ஓகே தான். இல்லை ஃபாண்ட் வெயிட் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். அப்போ ஃபாண்ட் வெயிட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபாண்ட் வெயிட் டாட் போல்ட் அப்படின்னா போல்டு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு அந்த மெனு இருக்கிறதுனால டிஃபால்ட்டாக அந்த மெனுக்கு மட்டும் கொஞ்சம் வேணுமா போல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃபைன், வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தடுத்த லிஸ்ட் டைல் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ தட் அதுலேருந்து நம்ம ஜஸ்ட் இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு இன்னொரு மெனு கொடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு மெனு என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு பர்சன் அப்படிங்கிற ஐக்கான் இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டைட்டில் வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ப்ரொஃபைல். ஓகே, நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் பண்ணும்போது நம்ம அதை கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் போல்டு வேண்டாம் அப்படின்னால போல்டு எடுத்துடலாம். இப்போ இது அகைன் சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன வரும், இன்னொரு ஐக்கான் வச்சு, அதாவது பர்சனோடைய ஐக்கான் வச்சு இங்கே வந்து ப்ரொஃபைல் வந்திருக்கும். ஓகே ஃபைன். இப்போ இதுக்கு அடுத்து இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன வைக்கலாம்னா செட்டிங் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை ஜஸ்ட் ஒரு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ன செட்டிங் அப்படிங்கிற ஐக்கான் கொடுத்துக்கோங்க. செட்டிங் ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள், அங்கேயே ஆப்ஷன் ஷோ ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை செட்டிங்ஸ்னு கொடுத்துக்கோங்க. செட்டிங்ஸ் ஃபைன், இதையும் சேவ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து மூணாவதாக ஒரு ஐக்கான் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகே, வந்துருச்சு ஃபைன். இப்போ ஆனால் நமக்கு காமிக்கும் போது உங்களுக்கு என்ன காமிச்சோ, இது வந்து சென்டராக இருக்கிற மாதிரி காமிச்சோமா. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா நம்ம காலம் ஜிட் யூஸ் பண்ணியிருக்கோமோ, அப்போ இதில் வந்து மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டை என்ன பண்ணிடலாம், சென்டராக கொடுத்துலாம். அப்போது மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் சென்டர். இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆயிரும், இந்த மெனுஸ் அப்படியே நமக்கு கீழே வந்துடும், சென்டராக இறங்கிடும். ஓகே, வந்துருச்சா ஃபைன். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நமக்கு ஒரு மெனு வர்றதுனால அதை நம்ம இங்கே கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த மெனு முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஒன்று காத்தோமா, இங்கே வந்து இப்படி ஒரு பேஜ் இருந்துச்சு, லைக் வந்து ஹோம் பேஜ் இங்கே மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த பேஜை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே அனிமேட்டட் கண்டெய்னர்னு ஒன்று வச்சுருக்கோம். ஓகே, இந்த அனிமேட்டட் கண்டெய்னருக்கு என்னெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து சைல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, சைல்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நமக்கு வந்து இங்கே அந்த யூஸ் பண்ணும்போது நம்ம ஷேடோ கொடுக்குறது அல்லது வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறது அந்த மாதிரி பர்பஸ்க்கு நமக்கு இந்த மெட்டீரியல்னு தேவைப்படும். ஸோ தட் அதை நம்ம அடுத்து செகண்டரியாக கொடுப்போம். இந்த மெட்டீரியலுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, சைல்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டு என்ன கொடுக்கலாம்னா ஒரு ஸ்கேஃபோல்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸ்கேஃபோல்ட் கொடுத்துட்டு ஆப்பார் வேணால் ஆப்பார் வச்சுக்கோங்க. ஓகே, ஆப்பார். இதுக்கு டைட்டில் நம்ம என்ன கொடுக்கலான்னு பாருங்கள், டைட்டில் அப்படின்னு கொடுத்து இப்போதைக்கு என்ன கொடுக்கலாம், ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் ஹோம் பேஜ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இல்லை அனிமேட்டட் ஹோம் பேஜ் அப்படின்னு கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ அனிமேட்டட் கண்டெய்னர். ஓகே ஃபைன். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன வரும்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த அனிமேட்டட் கண்டெய்னரோட பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும். ஓகே, இப்போ வரும், வந்துருச்சா. இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, டிஃபால்ட்டாக இந்த பேஜ் வந்திருக்கு. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து என்ன ஒரு ஆப் பார் நமக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ அது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு அதை கிளிக் பண்ணும்போது இங்கே என்ன வரணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஓகே, அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா லீடிங் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இருக்கும். இப்போ ஸ்கேஃபோல்டு ஆப் பார் கொடுத்துட்டோம். இப்போ ஆப் பாரில் என்ன இருக்குன்னா அடுத்து லீடிங் அப்படிங்கிறது இருக்கும். அங்கே கம்மா வச்சுக்கோங்க. ஓகே, லீடிங் ட்ரெயிலிங். ஓகே, ஜஸ்ட் ஆப் பாரை விட்டு வெளியே டைப் பண்ணிகிட்ருக்கோம், சாரி. ஸோ இப்போ லீடிங்கிறத கொடுத்துக்கோங்க. வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஐக்கான் பட்டன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லைக் வந்து இப்போ ஐக்கான் பட்டன் அப்படின்னு நான் ஒன்று கொடுக்கேன். இதுக்கப்புறம் நான் இந்த ஒரு பட்டனை மாற்றிடலாம். ஓகே, இதுக்கு ஐக்கான் என்னெல்லாம் இருக்குன்னா ஐக்கான் ஆஃப் ஓகே ஐகான்ஸ் மெனு. ஓகே ஃபைன். அண்ட் இதில் சைல்டுங்கிறதுல என்ன கொடுக்க போகிறோம்னா, ஓகே ஒரே நிமிஷம், இதை ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டு செகண்ட் ஃபஸ்ட் லைன் டைப் பண்ணிக்கலாம். ஐகான் பட்டன்கிறத நான் கொடுத்துருக்கேன், இதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு எல்லாமே வந்திருக்கும். இப்போ ஆன் ப்ரெஸ்ட்டுக்கு வந்து நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை மட்டும் கொடுத்துப்போம். ஓகே, இப்போ இந்த ஐக்கானில் என்ன கொடுக்கணும்னா ஐக்கான் ஆஃப், இதில் என்னது ஐகான்ஸ் டாட் மெனு அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே,
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம சேவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத. இப்போ நமக்கு ஒரு ஐக்கான் மட்டும் இங்கே வந்திருக்கும். ஓகே, ஸோ அந்த மெனுவில் ஏன் டைப் ஆகுது, ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, எம்இ இப்போ ஜஸ்ட் நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, வந்திருக்கும். இப்போ என்ன வந்திருக்குன்னா இங்கே ஒரு ஐக்கான் பட்டன் மட்டும் நமக்கு வந்திருக்கும். ஏன்னா அதை கிளிக் பண்ணும்போது தான் நமக்கு என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஜஸ்ட் பட்டன் தான் வச்சுருக்கோம். இப்போதைக்கு நம்ம எந்த அனிமேஷன் இதுக்கு பேக்ரவுண்டில் என்ன இருக்குன்னா நமக்கு கொடுத்த அந்த மெனு வந்து இது இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அடுத்து நம்ம வந்து சம் வேரியபிள்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே வந்து இந்த மெனு இருக்கும்போது மினிமைஸ் பண்ணிவிட்டு வரும்போது நமக்கு பேக் ஐக்கான் வரணும். அதுக்கப்புறம் அகெயின் வந்து க்ளோஸ் பண்ணும்போது அகெயின் நமக்கு வந்து இந்த மெனு ஐக்கான் வரணும். ஓகே, அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இங்கே கொடுக்க போகிறோம். அண்டு நெக்ஸ்ட்டு ஸ்கேஃபோல்டு முடிஞ்சிட்டு அந்த ஸ்கேஃபோல்டில் ஆப் பார்க்கு அடுத்து நம்ம என்ன கொடுக்குறோம், பாடி அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பாடி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த பாடியில் வந்து சென்டர் விஜிட் வேணுமா யூஸ் பண்ணிக்கோங்க. சென்டர். ஓகே, சென்டர். அண்ட் நெக்ஸ்ட்டு சைல்டில் ஒரு டெக்ஸ்ட் விஜிட் நம்ம கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட். ஓகே, இதில் வந்து என்ன கொடுக்கலாம்னா இது வந்து ஹோம் பேஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஹோம் பேஜ். அண்ட் இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன வரும், இப்போ ஒரு ஹோம் பேஜ் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோலாம் என்ன பண்ணலாம்னா இதில் எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ லைக் வந்து நம்ம பார்த்துருப்போம் உங்களுக்கு தீபாவளி ஆப், அதாவது தீபாவளி கிராக்கர் ஷாப்க்கு எப்படி கிரியேட் பண்ணது, பிரியாணிக்கு எப்படி கிரியேட் பண்ணது, அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ அதே மாதிரி யூஐ டிசைன்லாம் வந்து நம்ம எப்படி இதை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டைலுங்கிறத பேசிக்காக முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய்க்கலாம். ஓகே, ஸ்டைல், டெக்ஸ்ட் ஸ்டைல். ஓகே, டெக்ஸ்ட் ஸ்டைலுங்கிறத இங்கே கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஓகே, இதில் வந்து என்ன கொடுக்கலாம்னா ஃபாண்ட் வெயிட் வந்து கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாண்ட் வெயிட் டாட் போல்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, அண்ட் கலர் பிளாக் கலரே இருக்கட்டும், நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்ன மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ கலர்ஸ் டாட் பிளாக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபைன். அண்ட் ஃபாண்ட் சைஸ் வேணுமா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபாண்ட் சைஸ் ஒரு 30 கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன வரும்னா இந்த ஹோம் பேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் பிக்கெஸ்ட் ஃபாண்ட், அதாவது லைக் வந்து 30 அப்படிங்கிற சைஸ்லேயும் பிளாக் கலர் கொஞ்சம் போல்டாகவும் இருக்கும். ஓகே, வந்துருச்சு, ஃபைன். இன்னும் கொஞ்சம் வேணுமா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 35 வேணுமா கொடுத்துக்கோங்க. ஸோ இது எதுக்குன்னா நம்ம வந்து ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணவும் நமக்கு இதே மாதிரி ஒரு வியூவில் நமக்கு அங்கே தெரியும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் இங்கே சைஸ் கொடுத்தேன். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம செட் பண்ணோம். இப்போ நம்ம கடைசியாக கொடுக்க வேண்டியது என்ன இருக்குன்னா சம் வேரியபிள்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணிட்டு அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த ட்ராயர் வந்து என்ன இருக்குது, ஓப்பனில் இருக்கா அப்படிங்கிறக்காண்டி என்ன பண்ணுறோம், ஒரு வேரியபிள் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன வேரியபிளாக நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். இங்கே வந்து என்னென்னா நமக்கு வந்து உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த ட்ராயர் வந்து ஓப்பனில் இருக்கா அப்படின்னு பார்க்கறக்காண்டி ஃபஸ்ட்டு அந்த பூலியன் வேல்யூவாக நம்ம வந்து ஒரு இதை செட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ பூல் அப்படிங்கிற அந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு வேரியபிள் நம்ம கொடுக்கும் அப்படின்னா அதுக்கு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி இது வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ மெனு வந்து நமக்கு ஓப்பனில் இருக்கா அப்படிங்கிறக்காண்டி மெனு. ஓகே, மெனு ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஈக்குவல் டு இப்போ நான் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறேன். சேவ் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஒரு ட்ரூ கொடுத்து ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணலாம். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா டைப்பில் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ டபுள். ஓகே, டபுள். இப்போ இதுக்கு என்ன வேல்யூ வைக்க போகிறோம்னா எக்ஸ் வேல்யூ அப்படின்னு நான் கொடுக்கேன். எதுக்கு அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து ஸ்கேல் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இங்கே காமிங்க. ஃபஸ்ட் ஒரு வேரியபிள் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு இனிஷியலாக நான் டிஃபால்ட்டாக 0 அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி டபுள் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒய் வேல்யூ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒய் வேல்யூன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு இது என்னது 0 அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டபுள் அப்படிங்கிறதுலே கொடுத்துக்கோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். ஓகே, ஸ்மால் லெட்டர்லேயே கொடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் கொண்டு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்கேல் அப்படின்னு கொடுத்து இதுக்கு வந்து ஜஸ்ட் நான் 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 4 வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு இந்த பேஜ் வந்து இங்கே மூவ் ஆகிறது, அங்கே மூவ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த வேரியபிள்ஸ் நம்ம எடுத்துக்கோமா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த அனிமேட்டட் கண்டெய்னருக்குள்ளே வந்துக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம முக்கியமானதே கொடுக்க போகிறோம். இங்கே என்ன கொடுக்கலாம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆப்ஷன் அங்கே வரும். பார்த்தீங்களா, ட்ரான்ஸ்ஃபார்ம்னு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன கொடுக்குறோம்னா மெட்ரிக்ஸ். ஸோ மெட்ரிக் 4 அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் வரும், அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு மெட்ரிக் மெட்ரிக்
4 டாட் நமக்கு என்னது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இருக்கா வேல்யூஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண எக்ஸ் ஒய்ன்னு வந்திருக்கா, இதை தான் நம்ம இங்கே கொடுப்போம். அப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா எக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோமா, அந்த வேல்யூ கொடுத்துக்கோங்க. ஒய்க்கு என்ன கொடுத்துருந்தோம் ஒய் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோமா, அந்த ஒய் வேல்யூ அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இசட்டுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இசட் இது பார்த்திங்கன்னா ஒரு 3D ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் வரும். அப்போ 3Dங்கும் போது நமக்கு வந்து இசட்டுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம கொடுக்க வேண்டாம், டிஃபால்ட்டாக இது 0லே வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்கேல்னு சொல்லி ஒரு இது வச்சுருந்தோமா, இங்கே பாருங்கள் இங்கே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ எக்ஸ் வேல்யூ நம்ம 0ன்னு அசைன் பண்ணிட்டோம், ஒய்க்கு நம்ம கொடுத்துட்டோம், அண்ட் ஸ்கேலுக்கு மட்டும் என்னது 0ன்னு நம்ம கொடுத்துட்டோம். ஓகே. இப்போ அந்த ஸ்கேலுக்கு என்னங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா டாட் வச்சு ஸ்கேல். ஸோ இதோட ஆட்ரிபியூட் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்கேலுக்கு என்ன கொடுக்கணும், நம்ம அங்கே ஸ்கேல்னு சொல்லி கொடுத்துருந்தோமா, ஜஸ்ட் அந்த வேரியபிள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ எந்த மாதிரி சேஞ்சஸும் இருக்காது. இப்போ நான் சேவ் பண்ணுறேன், சேமஸ் அப்படியே தான் இருக்கும் நமக்கு. ஓகே. இப்போ நான் அங்கே போய் உங்களுக்கு வேல்யூஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நான் ஜஸ்ட் இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன கொடுக்கலாம்னா இப்போ இந்த ஆன் ப்ரெஸ் பண்ணுறோம்ல, இப்போ இந்த இடத்துல ஆன் ப்ரெஸ் கொடுத்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கணும். அண்ட் இந்த இடத்துல எதுக்கு நம்ம வந்து இங்கே ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா இந்த மெனு வந்து இப்போதைக்கு என்ன ஓப்பனில் இருக்குது. அப்போ 1 செகண்ட் எப்போ இது இங்கே இந்த பேஜுக்கு வருதோ அப்போ தான் வந்து நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வரும். அப்போ நான் இந்த மெனு அப்படிங்கிற பேஜை ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணுறேன். அப்போ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வரலாம். ஓகே. நமக்கு எங்கே இருக்குது, இந்த இடத்துல ஆன் ப்ரெஸ் கொடுத்துருவோமா. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா எக்ஸ் வேல்யூ, அதாவது செட் ஸ்டேட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா என்ன இருக்கும்னா நமக்கு கொடுக்குற வேல்யூஸ் வந்து என்ன ஆயிடாது, நமக்கு வந்து அங்கே செட் ஆகாது. ஸோ தட் நம்ம என்ன செட் ஸ்டேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செட் ஸ்டேட் கொடுக்கும்போது எக்ஸ் வேல்யூ நம்ம கொடுத்தோமோ அப்போ எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அங்கே நம்ம எவ்வளோ கொடுக்கலாம், நம்ம அங்கே முன்னாடி அப்ளை பண்ணோம்னா 130 அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அண்ட் ஒய் வேல்யூக்கு நம்ம என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். ஸோ ஒய் வேல்யூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு ஒரு 150 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுக்கலாம்னா ஸ்கேல் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருந்தோமா. ஸோ ஸ்கேல் அப்படிங்கிறத கொடுத்து ஜஸ்ட்டு அதுக்கு வந்து நான் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ கொடுக்கேன், ஒரு 0.6. இந்த ஸ்கேல் அப்படின்னா என்னங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இஸ் பூலியன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோமா. ஸோ இஸ் அந்த மெனு ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதே இப்போ என்ன பண்ணுறோம், ஒன்ஸ் அகைன் மெனு வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது. ஜஸ்ட் நம்ம அங்கே மூவ் ஆகும்போது அதை என்ன பண்ணுறோம் ஃபால்ஸ்னு சொல்லி செட் பண்ணுறோம். ஏன்னா என்ன ரீசன்னா இப்போ ஃபால்ஸாக இருக்கும்போது நம்ம கிளிக் பண்ண வேண்டியது வரும். அதனால் நம்ம இப்போ அங்கேக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். இப்போ நான் இதை வந்து ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அல்லது வந்து 1 செகண்ட் வந்து நம்ம இங்கே பில்டு கொடுத்துக்கலாம். இந்த வேரியபிளில் கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ நமக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம கொடுத்த வேல்யூஸ் படி வந்துருச்சோ அண்ட் பில்டு இங்கே ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மெனுஸை நம்ம இங்கே கரெக்டாக வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். இந்த மெனு நம்ம என்ன கொடுத்துருவோம், இங்கே ஜஸ்ட்டு நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே வந்து ஆக்ஷன் பட்டன் நம்ம கொடுத்துருவோம், சாரி ஐக்கான் பட்டனில் கொடுத்துருவோம். இப்போ ஆன் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுறது, அதோடைய வேல்யூஸ் நமக்கு சேஞ்சஸ் ஆகுது. இப்போ நான் ஜஸ்ட் இங்கே ஆன் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும், எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ எல்லாமே நமக்கு சேஞ்சஸ் ஆயிரும். இப்போ நான் கொடுக்கேன். ஸோ சேஞ்சஸ் ஆனோடனே நமக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸ்கேலுங்கிறது வேறு என்னென்னா நம்ம அங்கே கொடுத்துருவோம் பார்த்திங்களா, அந்த ஒரிஜினல் பிக்சர், அந்த ஒரிஜினல் பிக்சர் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஸ்கேல். இப்போ நான் லைக் வந்து இதோடைய சைஸ் நான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறேன். இப்போ லைக் வந்து நான் ஒரு லைக் வந்து 20 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். 1 செகண்ட். இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன ஆயிரும், 1 செகண்ட் ஃபஸ்ட்டு பெருசாயிரும். இப்போ நான் அகைன் கிளிக் பண்ணுறேன். அப்போ பார்த்திங்களா அதோடைய சைஸ் வந்து பெருசாயிட்டு. அப்போ நான் அதோடைய சைஸை இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இப்போ நான் 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன்னா அப்போ அது வேறு மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஓகே. இப்போ லைக் இதை கிளிக் பண்ணுறேன். பார்த்திங்களா வந்துருச்சு, எவ்வளோ பெருசாக இருக்குது. அதுக்காண்டி தான் நம்ம என்ன கொடுக்கணும், இங்கே வந்து 0.6 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கணும். இது வந்து ஒரு மீடியமான ரேஞ்ச். அப்போ நமக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வியூ அப்படியே ஃபுல் பேஜ் நமக்கு தெரிஞ்சிடும். நான் கொடுக்க இப்போ வந்துருச்சு. அப்போ நான் 1 செகண்ட் இப்போ இதை கிளிக் பண்ணால் என்ன ஆயிரும், நமக்கு மறுபடியும் மேக்ஸிமைஸ் ஆகணும். ஓகே. அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். அப்போ நான் இங்கே கிளிக் பண்ணதும் என்ன ஆகணும், எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஐக்கான் இங்கே வந்து சேஞ்சஸ் ஆகணும். அப்போ சேஞ்சஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துக்கலாம். அப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருவோம், இந்த லீடிங்லாம் கொடுத்துருவோம். அப்போ இந்த ஐக்கான் பட்டன், அப்போ இந்த ஐக்கான் பட்டன் என்ன கொடுத்துருவோம்னா எப்போ எனக்கு இந்த ஐக்கான் பட்டன் வந்து ட்ரூவாக இருக்கோ அப்போ தான் எனக்கு என்ன வரணும், இந்த ஐக்கானோடைய மெனுங்கிறது வரணும். அதர்வைஸ் என்ன வரணும்னா க்ளோஸ் அப்படிங்கிறது வரணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துக்கோமா. அப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்று வரணும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்று வரணும் அப்படின்னு நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த லீடிங் அப்படிங்கிறதுல நாங்கள் கொஞ்சம் இங்கே பேக் ஸ்பேஸ் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த லீடிங் வந்து ஈக்குவல் நமக்கு வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே. ஸோ ட்ரூ அப்படிங்கிறத கொடுத்துருவோம். அப்படி ட்ரூவாக இருந்தால் ஒன்றும், ட்ரூ இல்லைனா ஒன்றும் நமக்கு வரணும். ஓகே. இப்போ ட்ரூவாக இருந்தால் என்ன நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த மெனுவே நமக்கு வந்து கொடுத்துக்கலாம். எது நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணி வச்சுக்கோமா, அந்த மெனுங்கிறது கொடுத்துருக்கோமா. ஸோ அப்போ அதை நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ நான் ஜஸ்ட் இதை அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். எடுத்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆயிரும், இது வந்து ஷோ ஆகும். இது எப்போ ஷோ ஆகணும் அப்படின்னா இது வந்து என்ன ஆயிரும், நமக்கு வந்து மெனு வந்து என்ன ஆயிரும், க்ளோஸ் ஐக்கான் வரணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். லைக் வந்து இல்லை பேக் ஏரோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே. ஏதோ ஒரு சம்திங். ஸோ க்ளோஸ்னு கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை பிளாக்னு கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ பேக்னே நம்ம கொடுத்துக்கணும். பேக்
அண்டர்ஸ்கோர். ஸோ ஆரோ அண்டர்ஸ்கோர் பேக்னு கொடுத்துக்கலாம். ஆரோ அண்டர்ஸ்கோர் பேக் ஃபார் iOSக்குன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்தோடனே நமக்கு என்ன ஆயிரும், அகைன் வந்து வேல்யூஸ் வந்து நமக்கு என்ன ஆயிரும், சேஞ்சஸ் ஆயிரும். அப்போ ஆன் ப்ரெஸ் பண்ணனா எனக்கு வந்து இதோடைய வேல்யூ வந்து 0 ஆயிரணும், இதோட வேல்யூ என்ன ஆயிரணும் 0 ஆயிரணும், இதோடைய வேல்யூ என்ன ஆயிரணும் 1 ஆயிரணும். அப்போ தான் நமக்கு என்ன பெருசாயிரும். அகைன் இந்த ட்ரூவோட வேல்யூ வந்து ட்ரூங்கிறது ஆயிரணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இப்போ நான் ஒன்ஸ் அகைன் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு ஸ்டார்டிங்கில் பெருசாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இதில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே வந்துருச்சு. அங்கே வந்து ஐக்கானும் சேஞ்சஸ் ஆகிடுது. இப்போ நான் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் என்ன ஆயிரும், எனக்கு அகைன் இதோடைய வேல்யூஸ் எல்லாமே சேஞ்சஸ் ஆகி மறுபடியும் பெருசாயிரும். ஸோ தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அனிமேஷன் நீட்டாக வந்துருச்சு, பர்ஃபெக்டாகவும் இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து வர வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே ஹோம் கிளிக் பண்ணால் இங்கே ஹோமோடைய டிசைன் வர்றதும், ப்ரொஃபைல் கிளிக் பண்ணால் அதோடைய டிசைன் வர்றதும், அண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணால் அதோடைய டிசைன் வர்றது அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு போகும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.